நினைத்து பார்க்க வேண்டும். சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறைமகன் இயேசு தமது போதனைகள் வழியாய் ஏராளமான மக்களை நன்னெறிப்படுத்தி வந்தார். அத்துடன் அநேக புதுமைகள் நிகழ்த்தி எண்ணற்றோருக்கு ஆறுதல் வழங்கினார். அவ்வாறு அவர் நிகழ்த்திய புதுமைகளில் ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். ஈசாய், ஈசாய். என்ன ஆமோன்? ஈசாய், நமக்கெல்லாம் விடிவுகாலம் வந்துருச்சு. என்ன ஆமோன், விளையாடுறியா? நம்மளை போல தொழுநோயாளிகளுக்கு ஏதுப்பா விடிவு காலம்? ஒரு உலகமும் நம்மளை சாபக்கேடா நினச்சி ஒதுக்கி வச்சிருக்குது. இந்த சூழ்நிலையில் சாவல் மட்டும்தான் நமக்கெல்லாம் விடியும். அப்படி சொல்லாத. நாசரத்தூர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வியாதியெல்லாம் குணமாக்குறாராம். நம்ம வியாதியையும் கூட குணப்படுத்திடுவாருங்கிறியா? ஏன் குணப்படுத்த மாட்டாரு? அட போப்பா, நீ வேற. அப்படியே அவர் நம்மளை குணப்படுத்த முடியும்னே வச்சுக்குவோம். அவர் எங்கே இருக்காரோ என்னவோ, அவர் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அவரை நீ எங்கேயும் போய் தேட வேண்டாம். அவரே இந்த ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா? உண்மையாவா சொல்ற? ஆமா ஈசாய், அதனால தான் நமக்கெல்லாம் விடிவுகாலம் வந்துருச்சுன்னு சொன்னேன். நான் சொல்ல வந்ததை முழுசா கேட்காம நீ பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்ட. அந்த இயேசு எப்போ வராரு? இந்நேரம் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருப்பாரு. அப்படின்னா அவரை பார்க்க ஏராளமாக கூட்டம் கூடியிருக்குமே. அதுல என்ன சந்தேகம்? அந்த கூட்டத்தில் நாம் எப்படிப்பா போக முடியும்? ஜனங்க நம்மளை பார்த்தா கல்லால் அடித்து விரட்டி விட்டுருவாங்களே. நாம ஒரு ஒதுக்குப்புறமா நிற்போம். ஆமாம், அவரை பார்க்க முடியும்னு தோணலை. ஈசாய், நம்மள மாதிரி தொழுநோயாளிகள் இன்னும் 8 பேர் அவரை பார்க்க போறாங்க. எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி கண்டிப்பா அவரை பார்க்கலாம். இதை பாரு ஈசாய், உன்னோட வியாதி குணமாகணுமா வேண்டாமா? கண்டிப்பாக குணமாகணும். என்னையும் உன் கூட கூட்டிகிட்டு போவாமன். அப்போ சீக்கிரம் வா. ஈசாய், அதோ பாரு, இயேசு வர்றாரு. மற்ற தொழுநோயாளிகள்லாம் அவர்கிட்ட போறாங்க. வா வா, நாமளும் போகலாம். இயேசுவே, ஐயா, இயேசுவே, ஐயா, இயேசுவே, ஆண்டவரே. உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐயா, எங்க நிலைமை என்னன்னு நாங்க சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். எங்க பெண்டு பிள்ளைங்க முகத்துல கூட முழிக்க முடியாத அளவுக்கு இந்த சமுதாயமே எங்களை ஒதுக்கி வச்சிருச்சு. நாங்க ஆயுள் முழுசும் இப்படியே இருக்க வேண்டியதானா? எங்களுக்கு விமோச்சனமே கிடையாதா? ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் ஐயா, எங்களுக்கு இறங்கும். நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள். காண்பிச்சா நான் சொன்னவாறு செய்யுங்கள். சரி ஐயா. சரி. என்ன ஆமோன், நம்ம வியாதியை குணமாக்குவார்னு சொன்ன அவர் என்னடான்னா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே. அதானே ஈசா, எனக்கும் புரியல. இந்த நோயோட குருக்கள் கிட்ட போனா நம்மள கிட்ட கூட சேர்க்க மாட்டாரே. இப்ப என்ன செய்யலாம்? அவரு சொன்னபடி செஞ்சு பார்க்கலாமா? மற்றவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க? இந்தப்பா உரியா, என்னண்ணா? நீங்க எல்லாம் குருக்கள் கிட்டயா போறீங்க? ஆமாண்ணா, குருக்கள் கிட்ட தான் போறோம். அட, என்னப்பா உரியா, கையை ஆட்டி பேசுற? அதுக்கு என்னண்ணா இப்போ? தொழுநோய் முத்தி உனக்கு அந்த கை விளங்காம இருந்ததே. ஆமா இல்ல அண்ணே, அண்ணே என் கையில இருந்த தொழுநோய் புண்ணு ஆறி போயிருக்குண்ணா. அமோன், என் காயங்கள் கூட ஆறி போயிருக்கு. அமோன், உன் முகம் பார்க்க சகிக்க முடியாதபடி கோரமா இருக்கும். இப்ப அழகா இருக்கு. அப்படியா? என் உடம்பு கூட பழையபடி நல்லா ஆயிடுச்சு. எனக்கு தொழுநோய் குணமாயிடுச்சு. எனக்கு குணமாயிடுச்சு. நான் உடனடியா ஊருக்கு போய் என் மனைவி மக்களை பார்க்கணும். வாய்ஸாய் போகலாம். எனக்கு குணமாயிடுச்சு. எனக்கு குணமாயிடுச்சு. ஆமாப்பா, எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு ஓடி போறாங்க. நாமளும் போகலாம். வா ஈசாய். ஈசாய், எங்க போற? நில்லுப்பா, எங்க போற? ஈசாய், ஈசாய். ஐயா, இயேசுவே, ஐயா. யார் நீங்கள்? எதற்காக என்னை தேடுகிறீர்கள்? ஐயா, வழியில உங்களை சந்திச்சு எங்களை குணமாக்கும்படி கேட்ட 10 தொழுநோயாளிகள்ல நானும் ஒருத்தன்.
அப்படியா? ஐயா, உங்க கருணையே கருணை. உங்க தயவால எனக்கு குணமாயிடுச்சுயா, குணமாயிடுச்சு. உங்களுக்கு நன்றி ஐயா, நன்றி. உமது பெயர் என்ன? ஈசாய். 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வரவில்லையே. அவங்கெல்லாம் நோய் குணமான உடனே அவங்க குடும்பத்தாரை பார்க்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நீரும் அவர்களுடன் சென்றிருக்கலாமே. ஐயா, இன்னைக்கு என் மனைவி மக்கள் முகத்தை நான் பார்க்க போறேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் ஐயா. அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்து நன்றின்னு சொல்லிட்டு போகலன்னா நான் மனுஷ பிறவியே இல்லையா, மனுஷ பிறவியே இல்லை. உமது நம்பிக்கை உமக்கு குணமளித்தது. எழுந்து செல்லும். இறை இயேசு வாழ்ந்த நாட்களிலேயே கூட நன்றி என்பது 10 ஒருவருக்குத்தான் இருந்திருக்கிறது. இந்த முத்தான 3 எழுத்துச் சொல் இன்றும் கூட அரிதானதொன்றாகத்தான் இருக்கிறது. செல்வம், செல்வம். யாரு? அத்தா, வாங்கத்தா. செல்வம் இல்லையாமா? இருக்காரு. என்னங்க, என்னங்க, உங்க அண்ணன் வந்திருக்காங்க. ஓ, அண்ணனா? வா வா. என்னடா, இந்த மாசமாவது பணம் தர போறியா இல்லையா? ஜூஸ் பார்ல ஏதாவது வியாபாரம் ஆனா தானே பணம் தர்றதுக்கு. அடுத்த மாசம் பார்க்கலாம். 6 மாசமா இந்த பதில தாண்டா சொல்லிட்டு இருக்க. இந்த பாரு, சும்மா பணம் பணம்னு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருக்காத. என்னால பணம் எல்லாம் தர முடியாது. ஓஹோ, இப்ப பேசுவடா, பேசுவ. ஏன் பேச மாட்ட? அண்ணா, எனக்கு திடீர்னு வேலை போயிருச்சு. என் பொஞ்சாதி பிள்ளைகளை காப்பாத்த வழி தெரியலன்னு அன்னைக்கு என் காலில் விழாத குறையா கிடந்து கெஞ்சினையே ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு 5-10 கொடுத்து உன்னை விரட்டி அடிச்சிருக்கணும். தம்பியாச்சே போனா போகுதுன்னு இறக்கப்பட்டு உனக்கு ஜூஸ் பார் வச்சு கொடுத்தேன். அப்ப என்ன சொன்ன? அண்ணே, இந்த ஜூஸ் பார்ல வர காசெல்லாம் எனக்கு வேணாம், நீ பார்த்து சம்பளமா ஏதாவது கொடு போதும் அப்படின்னு சொன்ன. நான் ஒரு முட்டாள். அதெல்லாம் வேணாண்டா, கடையில் வர வருமானத்தை நீயே எடுத்துக்க, எனக்கு மாசம் ஒரு 2000 ரூபாய் கொடு போதும்னு சொன்னேன். நீயும் ஏதோ 2 மாசம் கொடுக்குற மாதிரி கொடுத்த. அப்புறம் என்கிட்ட வந்து அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லி பணம் தராம தட்டி கழிச்சிட்ட. இப்ப என்னடானா 2 மாசமா பணம் கேட்டு நான் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன். ஏய், எதை மறந்தாலும் மறக்கலாம், நன்றிய மறக்க கூடாதுரா. பொல்லாத நன்றி. நீ எனக்கு சும்மாவா ஜூஸ் பார் வச்சு கொடுத்த? பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த. அந்த நேரத்தில் நான் வந்து வாங்கிட்ட மாட்டினேன். கடையில் என்ன உட்கார வச்சுட்டு அலுங்காம குலுங்காம நீ சம்பாதிக்கலாம்னு திட்டம் போட்டு தான் பார ஆரம்பிச்ச. ஓஹோ, நீ பிழைக்க ஒரு வழிகாட்டலான்னு பார்த்தா கடைசியில நான் சம்பாதிக்க உன்னை பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்றியா? எப்ப இந்த அளவுக்கு ஆயிப்போச்சோ, இனிமே பாவம் பார்க்கறதுல பிரயோஜனம் இல்ல. உடனடியா அந்த ஜூஸ் பாரை நான் விற்க போறேன்டா. அதை எப்படி வித்துருவே நீ? நான் விட்டுருவேனா? நான் முதல் போட்டு ஆரம்பிச்சதுடா பாரு. நீ முதல் போட்ட? நான் இவ்வளவு காலம் உழைச்சிருக்கேன். நீ உழைச்சா அது உனக்கே சொந்த பயிருமா? என் உழைப்பு இல்லைன்னா உன் பாரே இல்லை. அப்போ முதல் போட்ட நான் என்ன இழிச்ச வாயினா? பாரை வித்துடலாம்னு மட்டும் கனவு காணாத, அது உன்னால முடியாது. தம்பி, அந்த பாரு என் பேர்ல இருக்கு. யார் பேர்ல இருந்தா எனக்கு என்ன? இப்ப என்னது? உன்னது. முதல்ல அந்த பாரை வித்துட்டு தாண்டா பாரு வேலை. அப்படியா? நீ எப்படி விக்கிறேன்னு நானும் பாக்குறேன். முதல்ல நீ வெளியே போ. போறேன்டா, போறேன் போறேன். உன்ன பேசுற விதத்துல வந்து பேசிக்கிறேன்டா. என்னங்க இது? நமக்கு உதவி பண்ண மனுஷங்கிட்ட இப்படி பேசி அனுப்பிச்சிட்டீங்களே, இது நல்லா இல்ல. சும்மாரு. ஒவ்வொருத்தன் தம்பிக்காக என்னென்ன பண்றான். என்னமோ பொல்லாத ஜூஸ் பார் வச்சு கொடுத்துட்டானா பணம் பணம்னு கேட்டு அரிக்கிறான். தம்பி தானே சாப்பிட்டு போகட்டும்னு விட்டு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவான். அவர் ஏன் விட்டு கொடுக்கணும்? அவருக்கு பொஞ்சாதி பிள்ளைங்க இல்ல? சும்மாரு. அவன் என்ன இல்லாதவனா? எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கான். அவர் சேர்த்து வச்சிருந்தா உங்களுக்கு சும்மா தூக்கி கொடுத்துடணுமா? உனக்கு ஒன்னும் தெரியாது. பணத்தாசை பிடிச்சு அலையறான். நீங்க தான் அடுத்தவங்க சொத்துக்கு அலையறீங்க. ராணி, பின்ன என்ன? பாவம் பார்த்து உதவி செஞ்ச மனுஷனுக்கு நீங்க காட்ட நன்றியா இது? இதுக்கே எப்படி சொல்றிய? இனிமேதான் இருக்கு ஐயா விஷயமே. என்ன பண்ண போறீங்க? பொறுத்திருந்து பாரு. அம்மா, நீங்க சொன்னீங்களேன்னு உதவன பாருங்க. அதுக்கு உங்க பிள்ளை நல்ல கைமாறு செய்திருக்கான். அவன் தெரியாம செஞ்சுட்டான். தம்பி தானே, பெருசுப்படுத்தாதப்பா. தம்பியான் தம்பி.
தம்பி மாதிரியா பேசினாவே? அவன் பேசுனதெல்லாம் தப்புதான்ப்பா. நீ பெருந்தன்மையா விட்டு கொடுத்துருப்பா. எதை விட்டு கொடுக்க சொல்றீங்க? அம்மா, நான் அந்த ஜூஸ் பாரை விக்கிறதாம்மா. என்னப்பா இப்படி பேசுற? அதை நீ வித்துட்டா அவன் பழப்புக்கு என்ன பண்ணுவான்? அவன் பொஞ்சாதி பிள்ளைங்களா தெருவுல நிக்குவே. அத பத்தி அவனே கவலைப்படல, நான் ஏன் கவலைப்படணும்? ரவி, கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்கல. உன் நல்ல மனசுக்கு உன்னை இன்னும் அதிகமா ஆசீர்வதிப்பாரு. அம்மா சொல்றேன்ப்பா, அந்த ஜூஸ் பாரை வித்துறாதப்பா. அதெல்லாம் முடியாதுமா. நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். தாய் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கிற நீயே என் பேச்சை கேட்கலனா அப்புறம் நான் வேற என்ன பண்ண முடியும்? உன் இஷ்டப்படியே செய். அவன் குடும்பத்தோட தெருவுக்கு வந்து நின்னா அதை பார்த்துக்கிட்டு நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்ப்பா. அம்மா, என்னம்மா இது? ஏன் பழறீங்க? இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த ஜூஸ் பாரை அவனுக்கு விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதானே? சரி, அது அவன் பேருக்கு எழுதி கொடுத்துறேன். உங்க பிள்ளைய சந்தோஷமா இருக்க சொல்லுங்க, போதுமா? ரவி, உண்மையாப்பா சொல்ற? ஏன் என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லையா? அவன் நன்றி இல்லாத பையதாமா, என்ன பண்றது? தம்பியா போயிட்டான். போதா குறைக்கு நீங்க வேற சப்போர்ட். கூட பிறந்தவனே அவனை தெருவில் நிறுத்தினாங்கிற பழியும் பாவமும் எனக்கு வேண்டாமா? அவன் நல்லா இருக்கட்டும். போங்கம்மா, போய் கவலைப்படாம போய் ஓய்விடுங்க. செல்வம், செல்வம். அத்தை, வாங்க அத்தை. செல்வம் இல்லையாமா? அவரு ஜூஸ் பாருக்கு போயிருக்காரு அத்தை. எப்போ வருவான்? அவரு வர நேரம்தான். ராணி, பெரியவன் அந்த ஜூஸ் பார செல்வத்துக்கே எழுதி கொடுக்க சம்மதிச்சிட்டாமா. அத்தை, உண்மையாவா சொல்றீங்க? ஆமா ராணி, நானே எதிர்பார்க்கல. என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தது கூட பெருசு இல்லம்மா. உன் புருஷன் இவ்வளவு நன்றி கெட்டதனமா பேசியும் கூட அவன் மேலையும் அவன் குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் தெரியுமா? என்ன இருந்தாலும் பெரிய தங்குணம் யாருக்குமே வராது. ராணி, ராணி. வாடா செல்வம். அடடே, அம்மாவா? என்ன உங்க பெரிய பிள்ளை நல்லா இருக்காரா? ஜூஸ் பாரை வித்துருவாரு. இனிமே அந்த பாரை எவன் வாங்குவான்? என்னங்க சொல்றீங்க? அவ்வளவுதான், ஜூஸ் பார் க்ளோஸ். செல்வம், கரும்பு ஜூஸ் மிஷின்ல இவ்வளவு சர்க்கரை அள்ளி போட்டுட்டேன். இனிமே அது ஓடாது. அது ஓடணும்னா 10,000 ரூபாய் வைக்கணும். அட பாவி. பெரிய பிள்ளை பொழப்புல மண்ணு விழுந்துருச்சுன்னு அம்மாவுக்கு வருத்தத்தை பாத்தியா? நீங்க மண்ணை வாரி போட்டது உங்க அண்ணன் பழப்புல இல்லங்க, உங்க பழப்புல. என்ன வளர்ற? உங்க அண்ணன் அந்த கடையை உங்க பேர்ல எழுதி வைக்க சம்மதிச்சிட்டாரு. அத சொல்றதுக்காக தான் உங்க அம்மா வந்திருக்காங்க. அட பாவி, என்ன இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் இவ்வளவு தூரம் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தவன் அவனுக்கு விரோதமா இப்படி ஒரு காரியத்தை செய்ய உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? நீ நன்றி கெட்டதனமா பேசியிருந்தும் கூட அதை பெருசுப்படுத்தாம நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அந்த ஜூஸ் பாரை உனக்கு எழுதி வைக்க சம்மதிச்சானே, அவன் எங்க, நீ எங்க? உனக்காக போய் அவன் கிட்ட பறிஞ்சு பேசினேன்னு. விடுங்க அத்தை, அவருக்கு இருந்த நன்றி கெட்டத்தனத்துக்கு கடவுள் அவர் கையாலேயே அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. அந்த கரும்பு ஜூஸ் மிஷின் இப்ப இவருக்கு தானே சொந்தம். இவரே அதை 10,000 ரூபாய் செலவு பண்ணி சரி பண்ணிக்கிட்டோம். அம்மா, அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா. என்கிட்ட ஏண்டா மன்னிப்பு கேக்குற? போய் உங்க அண்ணன் கிட்டே கேளு. என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு. இது வள்ளுவர் வாக்கு. இறையேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த உண்மை சம்பவத்தையும் வள்ளுவரின் வாக்கையும் என்றென்றும் நினைவில் நிறுத்துவோம். நன்றி எனும் நற்பண்பினை மறவாதிருப்போம். நினைத்துப் பார்க்க வேண்டும். சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் சாம்சன். இதில் பங்கு பெற்றவர்கள் ஏகே சுந்தர், ஸ்ரீதர், சாம்சன், ராஜபக்ஷா, பரிமளா, ஜான்சிராணி. நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.